இரவு 2:15 மணி. கேரளா தமிழ்நாடு எல்லையில இருக்கிற அந்த அடர்ந்த அட்டப்பாடி காடு. வழக்கமா அந்த நேரத்துல காட்டு யானைகளுடைய சத்தமும் மரங்கள் அசைற சத்தமும் தான் கேட்கும். ஆனா அன்னைக்கு அந்த அமைதியை கீழ்ச்சிக்கிட்டு ஒரு கார் போகுது. ஆனைக்கட்டி செக் போஸ்ட்ல அங்க இருக்கிற சிசிடிவி கேமராவில அந்த கார் உள்ள போறது பதிவாகுது. கார் உள்ளே போகுது. ஆனா அதுக்கப்புறம் நடந்த விஷயம்தான் கேரள போலீஸையே 5 வருஷமா தூங்க விடாம செஞ்சது. அந்த கார் அடுத்த செக் போஸ்ட தாண்டவே இல்லை. ஒரு கார், அதுக்குள்ள இருந்த ஒரு மனுஷன், நடுவுல இருந்த அந்த 12 கிலோமீட்டர் காட்டு பாதையில அப்படியே காணாம போயிட்டாங்க. காத்துல கரைஞ்சாங்களா இல்ல பூமிக்குள்ள புதைஞ்சிட்டாங்களா? இன்னைக்கு வரைக்கும் அந்த 12 கிலோமீட்டர் சாலையில என்ன நடந்ததுன்னு யாராலையும் சொல்ல முடியல. நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஒரு தார் ரோடு, 2 பக்கமும் காடு. ஒரு மனுஷன் காரோட எப்படி காணாம போக முடியும்? இது உங்கள் ரெட் எக்ஸ் தமிழ். நீங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே பண்ணுங்க. வாங்க இன்னைக்கான கதைக்குள்ள போகலாம். இந்த கதையுடைய மையப்புள்ளி நந்தகுமார், 32 வயசு. கோயம்புத்தூர்ல ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு சாதாரண இளைஞன். நந்தகுமார் பற்றி அவனுடைய நண்பர்கள் சொல்கிற விஷயம், அவர் ஒரு அமைதியான மனுஷன். அவருக்கு ஒரு பழக்கம் இருக்கு. மனசுக்குள்ள ஏதாச்சும் கவலை இருந்தாலோ இல்லை வேலை பளு அதிகமாக இருந்தாலோ தனியாக காரை எடுத்துக்கிட்டு லாங் டிரைவ் போவார். அவருக்கு காடுனா ரொம்ப பிடிக்கும். 1990களில் பிறந்த பல இளைஞர்கள் போலவே இவருக்கும் கேமரா மேலே ஒரு ஆர்வம் இருந்தது. நந்தகுமார் ஒரு கால்குலேட்டிவ் பர்சன். வண்டியில் பெட்ரோல் எவ்வளோ இருக்குது, எந்த ரூட்டில் போகிறோம், எத்தனை மணிக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு அக்யூரேட்டாக பிளான் பண்ணுவார். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன்தான் அன்னைக்கு வீட்டில் சொல்லாமல் கிளம்புறாரு. அவருடைய அந்த அமைதியான குணமே இப்போ பெரிய மர்மமாக மாறி இருக்கு. அட்டப்பாடி இதை ஒரு சாதாரண காடுன்னு சொல்ல முடியாது. இது மேற்கு தொடர்ச்சி மலையோடைய மிக அடர்ந்த பகுதி. அங்கே இருக்கிற நேஷனல் பார்க் உலகத்துக்கே தெரியும். ஆனால் இந்த பகுதிக்கு இன்னொரு முகம் இருக்கு. இங்கே நிலவுற அமைதி ரொம்பவும் ஆபத்தானது. ஒரு பக்கம் அழகான மலைகள், இன்னொரு பக்கம் நூற்றுக்கணக்கான அடி ஆழம் கொண்ட பள்ளத்தாக்குகள். இந்த பகுதியில் பழங்குடியின மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த காட்டை பற்றி சில நம்பிக்கைகள் இருக்குது. இந்த காட்டில் சில இடங்கள் இருக்குது, அங்கே போனால் திசை மாறிடும், மனுஷங்களை காடு இழுத்துக்கும் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. ஆனால் யதார்த்தத்தில் அட்டப்பாடி ஒரு கேட்வே தான். கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையில கஞ்சா கடத்துறவங்க, மரம் வெட்டுறவங்க அப்படின்னு இவங்களுக்கு இது ஒரு முக்கியமான பாதையாக இருக்குது. இந்த ரெண்டுக்கும் நடுவில் தான் நந்தகுமாரோட கார் காணாமல் போகுது. ஒரு பக்கம் அமானுஷ்யம், இன்னொரு பக்கம் கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு இந்த ரெண்டுக்கும் நடுவில் ஒரு மெல்லிய கோடா இருக்குது. அதில் தான் நந்தகுமார் மாட்டிக்கிட்டாரா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. நந்தகுமார் காணாமல் போய் 24 மணி நேரம் ஆகுது. அவருடைய ஃபோன் சுவிட்ச் ஆஃப். கோயம்புத்தூரில் இருக்கிற அவருடைய குடும்பம் பதறி போகிறாங்க. அவரோட தம்பி முதல்ல போலீஸில் புகார் கொடுத்தாரு. போலீஸ் நந்தகுமாரோடைய ஃபோன் லொக்கேஷனை ட்ராக் பண்ணுறாங்க. அது கடைசியாக ஆனைக்கட்டி அப்படிங்கிற டவர் பகுதியில் இருக்குது. உடனே அந்த பகுதியில் சஸ்பெக்டாக சிசிடிவியை செக் பண்ணுறாங்க. நந்தகுமாருடைய கார் இரவு 2:15 மணிக்கு கேரளா எல்லைக்குள்ளே உள்ளே போகிறது தெளிவாக தெரியுது. அடுத்த 1 மணி நேரத்தில் அந்த கார் அடுத்த செக் போஸ்ட்டை தாண்டி இருக்கணும். ஆனால் விடிய விடிய அந்த கார் அங்கே வரலை. போலீஸ் அந்த 12 கிலோமீட்டர் ரோடை முழுக்க தேடுறாங்க. ரோட்டில் கார் கவிழ்ந்து இருக்கலாம், இல்லை மரத்தில் மோதி இருக்கலாம். ஆனால் எதுவுமே இல்லை. அந்த ரோட்டில் ஒரு சின்ன ரத்தக்காரை கூட இல்லை. ஒரு மனுஷன் காணாமல் போனால் தேடலாம், ஆனால் ஒரு கார் எப்படி தடயமே இல்லாமல் மறையும்? கேரளா போலீஸ் ஒரு ஸ்பெஷல் டீமை அமைக்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் மேனன் இந்த கேஸை எடுக்கிறாரு. அவர் முதல்ல செஞ்ச விஷயம் அந்த 12 கிலோமீட்டரில் இருக்கிற கிளைப்பாதைகளையும் செக் பண்ணது. அங்கே 3 சின்ன பாதைகள் காட்டுக்குள்ளே போகுது. ஆனால் அதில் கார் போகிற அளவுக்கு வசதி இல்லை. செக் போஸ்ட்டில் அன்னைக்கு டியூட்டில் இருந்த போலீஸ்காரங்க அந்த பகுதியில் சுற்றுற உள்ளூர் கஞ்சா வியாபாரிங்க அப்படின்னு நந்தகுமாருடைய ஒரு நெருங்கிய நண்பர், அவருடைய பிஸ்னஸில் சில பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னு தெரிய வருது. போலீஸ் ட்ரோன் கேமராக்களை பயன்படுத்துகிறாங்க. அடர்ந்த காட்டில் ட்ரோனை தரைப்பகுதியில் பார்க்க முடியலை. அப்போதான் ஒரு தகவல் வருது. நந்தகுமார் காணாமல் போன அதே இரவில் அந்த ரோட்டில் ஒரு லாரி போயிருக்கு. அந்த லாரி டிரைவரை தேடி பிடிக்கிறாங்க. இந்த கேஸில் சஸ்பெக்ட் நம்பர் 1 லாரி டிரைவர் பாஸ்கரன். பாஸ்கரன் 20 வருஷமாக அந்த ரூட்டில் வண்டி ஓட்டுறவர். அவர் சொல்கிற வாக்குமூலம் ரொம்பவும் விசித்திரமாக இருக்குது. சார், நான் 2:30 மணிக்கு அந்த வழியாக வரும்போது ஒரு கார்
ரோட்டோரமாக நின்றுக்கிட்டு இருந்தது. ஆனால் லைட் எல்லாம் ஆஃப் ஆகி இருந்தது. நான் யாரோ தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு போயிட்டேன். இதுதான் அவனுடைய வாக்குமூலம். ஆனால் போலீஸ் செக் பண்ணும்போது பாஸ்கரன் சொன்ன இடத்துல கார் நின்றதுக்கான டயர் அடையாளங்கள் எதுவுமே இல்லை. பாஸ்கரன் ஏதோ மறைக்கிறாரு அப்படின்னு தெளிவாக தெரியுது. சஸ்பெக்ட் நம்பர் 2 நந்தகுமாருடைய நண்பர் பிரகாஷ். இவங்க 2 பேருக்கும் இடையில் ஒரு நிலம் சம்பந்தமான ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. நந்தகுமார் காணாமல் போன அன்னைக்கு இரவு பிரகாஷோட போன் சிக்னலும் கோயம்புத்தூர் பார்டரில் தான் இருந்திருக்கு. ஆனால் பிரகாஷ் சொல்கிறாரு, நான் அன்னைக்கு வீட்டில் தான் இருந்தேன்னு. பிரகாஷ் கிட்ட விசாரணை நடக்கும்போது அவர் ரொம்பவும் பதட்டமாக இருக்கிறாரு. சஸ்பெக்ட் நம்பர் 3 பழங்குடி இளைஞன் சந்திரன். சந்திரன் அந்த காட்டுப்பகுதியில் சுற்றுற ஒருத்தன். அவனுக்கு காட்டில் இருக்கிற எல்லா ரகசிய பாதைகளும் தெரியும். நந்தகுமார் காணாமல் போன அன்னைக்கு சந்திரன் ஒரு பழைய செல்போனை கையில் வச்சிருந்ததை ஊரில் இருக்கிறவங்க பார்த்துருக்காங்க. அந்த போன் நந்தகுமாரோட தான். சந்திரனை பிடிச்சு விசாரிக்கும்போது அவன் ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொல்கிறான். சார், அன்னைக்கு ராத்திரி காட்டுக்குள்ளே ஒரு பெரிய சத்தம் கேட்டுச்சு. ஏதோ ஒரு வாகனம் பள்ளத்தில் வேற சத்தம். ஆனால் நான் பயந்து போய் ஓடிட்டேன். இங்கே தான் மிகப்பெரிய சந்தேகம் வருது. சந்திரன் சொன்ன இடத்துல போலீஸ் தேடுறாங்க. அது ஒரு 500 அடி ஆழம் கொண்ட பள்ளத்தாக்கு. தீயணைப்புத்துறை வீரர்கள் உள்ளே இறங்குறாங்க. அங்கே அவங்க பார்த்தது ஒரு காருடைய உடைந்த நம்பர். ஆனால் அந்த நம்பர் நந்தகுமாருடைய காருடைய நம்பர் கிடையாது. அது சில்வர் கலர். நந்தகுமாருடைய கார் கருப்பு. அப்படின்னா அந்த காட்டுக்குள்ளே ஏற்கனவே பல கார்கள் விழுந்திருக்கா? சிசிடிவியை மறுபடியும் செக் பண்ணி பார்க்குறாங்க. நந்தகுமார் கார் உள்ளே போகும்போது டிரைவர் சீட்டில் அவர் மட்டும்தான் இருந்தார். ஆனால் பின்னாடி சீட்டில் ஒரு நிழல் தெரியுது. இல்லை வேறு யாராவது காரில் மறைஞ்சு உட்கார்ந்துருக்கிறாங்களா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. நாம் இப்போ நந்தகுமாருடைய மனநிலையை அனலைஸ் பண்ணுவோம். நந்தகுமார் ஏன் அன்னைக்கு தனியாக போனார்? அவருடைய லேப்டாப் ஹிஸ்ட்ரியை போலீஸ் செக் பண்ணுறாங்க. அவர் ஒரு மர்மமான சடங்குகள் மற்றும் பர்சனல் ஆக்டிவிட்டி பற்றி நிறைய தேடி இருக்கிறாரு. அட்டப்பாடி காட்டில் இருக்கிற ஒரு பழைய சிதிலமடைஞ்ச கோயிலில் பற்றி அவர் குறிப்புகளை எடுத்து வச்சிருக்கிறாரு. ஒருவேளை நந்தகுமார் தற்கொலை செஞ்சுக்க அங்கே போனாரா? இல்லை ஏதோ ஒரு அமானுஷ்ய விஷயத்தை தேடி போய் பேய்கிட்ட மாட்டிக்கிட்டாரா? இதுக்கான பதில் கிடைக்கல. ஒரு மனுஷன் தன் காரில் பின்னாடி யாரோ ஒருத்தரை ஏற்றிக்கிட்டு போகிறாரு. அது அவருக்கு தெரிஞ்சவங்களாக தான் இருக்கணும். இல்லைனா கத்தி முனையில் கடத்தப்பட்டிருக்கணும். ஆனால் சிசிடிவியில் நந்தகுமார் முகத்தில் எந்த பயமும் இல்லை. அவர் ரொம்ப நிதானமாக தான் காரை ஓட்டிக்கிட்டு போகிறாரு. இப்போ தான் இந்த கதையில் மிகப்பெரிய திருப்பங்கள் வருது. முதல் திருப்பம், நந்தகுமார் காணாமல் போன 10 நாட்கள் கழித்து அவருடைய ஃபோன் ஆன் ஆகுது. சிக்னல் கிடைக்குது. கர்நாடகாவில் இருக்கிற ஒரு சின்ன ஊரில் போலீஸ் அங்கே போகிறாங்க. ஆனால் அங்கே அந்த ஃபோனை வச்சிருக்கிறது ஒரு பிச்சைக்காரன். அவர் சொல்கிறாரு, நான் இதை ஒரு குப்பை தொட்டியிலிருந்து எடுத்தேன் அப்படின்னு. அடுத்த ட்விஸ்ட் என்னன்னா, பாஸ்கரன் லாரி டிரைவர். மறுபடியும் அவரை விசாரிக்கிறாங்க. இப்போ அவர் ஒரு உண்மையை சொல்கிறாரு. அன்னைக்கு ஒரு போலீஸ் ஜீப் அந்த காரை நிறுத்தி செக் பண்ணாங்க. நான் பயந்து போய் தான் அதை முதல்ல சொல்லலை அப்படின்னு சொல்கிறான். போலீஸில் அந்த இரவில் டியூட்டியில் இருந்த போலீஸ்காரங்களை விசாரிக்கிறாங்க. அங்கே தான் ஒரு பயங்கரமான உண்மை தெரிய வருது. அன்னைக்கு டியூட்டியில் இருந்த ஒரு கான்ஸ்டபிளுக்கும் நந்தகுமாருக்கும் ஏற்கனவே ஒரு முன்விரோதம் இருந்திருக்கு. இதனால தான் அங்கே ஒரு பெரிய சம்பவம் நடக்குது. அன்னைக்கு இரவு நந்தகுமார் அந்த காட்டு பாதையில் போய்கிட்டு இருந்தப்போ அந்த கான்ஸ்டபிள் அவரை மறிக்கிறாரு. நந்தகுமாருக்கும் அவருக்கும் வாக்குவாதம் நடக்குது. அந்த ஆள் நடமாட்டம் இல்லாத காட்டில் அந்த போலீஸ்காரர் நந்தகுமாரை பலமாக தாக்குறாரு. எதிர்பாராத விதமாக நந்தகுமார் அங்கேயே உயிரை விடுறாரு. பதறிப்போன அந்த கான்ஸ்டபிள் நந்தகுமாருடைய உடலையும் காரையும் மறைக்க ஒரு பிளான் போடுறாங்க. அந்த கார் அந்த பள்ளத்தாக்கில் தள்ளப்படலை. அதுக்கு பதிலாக அங்கிருந்த ஒரு பெரிய லாரியில் ஏற்றிட்டு வேறு ஒரு மாநிலத்துக்கு கொண்டு போய் அதை ஸ்கிராப் பண்ணிடுறாங்க. நந்தகுமாரோட உடலை அதே காட்டுக்குள்ளே ஒரு ரகசியமான இடத்துல புதைச்சிடுறாங்க. ஒரு சட்டத்தை காப்பாற்ற வேண்டிய அதிகாரியே குற்றவாளியாக மாறினது இந்த வழக்கினுடைய உச்சக்கட்டமாக இருந்துச்சு. இந்த வழக்கு கேரளாவையே உலுக்கிடுச்சு. காடு விழுங்கியது அப்படின்னு எல்லாரும் சொன்னதுக்கு பின்னாடி ஒரு மனுஷனுடைய கொடூரமான முகம் ஒளிஞ்சிருந்தது தெரிய வந்தது. நந்தகுமாரோடைய குடும்பம் சிதைஞ்சு போச்சு. அவருடைய அம்மா இன்னைக்கும் அந்த ஆனைக்கட்டி செக் போஸ்ட்ல ஒரு ஓரமாக உட்கார்ந்து அழுகிறத பார்க்கலாம். இந்த சம்பவம் அட்டப்பாடி மக்களுக்கு ஒரு பெரிய பயத்தை ஏற்படுத்திடுச்சு. நம்ம காப்பாற்றுறவங்களே இப்படி செஞ்சா யாரை நம்புறது அப்படின்னு மக்களுக்குள்ள ஒரு கேள்வி வந்துருச்சு. பல போராட்டங்களுக்கு பிறகு அந்த கான்ஸ்டபிள் கைது செய்யப்பட்டாலும்
நந்தகுமாரோடைய உடல் முழுமையாக மீட்கப்படலை. இந்த கேஸ் இப்போ முடிஞ்சிருச்சுன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இன்னைக்கும் அந்த 12 கிலோமீட்டர் காட்டுப்பாதையில் இரவு நேரத்தில் போகிறவங்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. யாரோ ஒருத்தர் தனியாக கார் ஓட்டிட்டு வர மாதிரியும் திடீர்னு அந்த கார் மறைஞ்சு போகிற மாதிரியும் இருக்குன்னு. காடு எதையும் மறக்கிறது இல்லை, ஆனால் அது எதையும் வெளியவும் சொல்கிறது இல்லை. சில ரகசியங்களை காடு தனக்குள்ளேயே வச்சுருக்கோம். நந்தகுமார் ஒரு பலியாடு மட்டும்தான் நம் சமூகத்தில் இருக்கிற ஒரு பெரிய ஓட்டையுடைய அடையாளம். இந்த அட்டப்பாடி மர்மம் நமக்கு சொல்கிறது ஒன்று தான். வெளியில் தெரிகிற மிருகங்களை விட உள்ளுக்குள்ளே மிருகத்தனத்தை மறைச்சி வச்சிருக்கிற மனுஷங்க ரொம்ப ஆபத்தானவங்க. அடுத்த முறை நீங்கள் ஏதாவது ஒரு காட்டுப்பகுதியில் தனியாக போகும்போது உங்கள் பின்னாடி சீட்டில் யாராவது இருக்காங்களா அப்படின்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா சில நிழல்கள் நம்ம கடந்து போகாது, நம்ம கூடவே வந்துடும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே போல் அடுத்து ஒரு உண்மை சம்பவத்தில் உங்களை சந்திக்கிறேன். என்னோடு இணைஞ்சிருங்க. நன்றி.